சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வைத்த நீதிமன்றம். கண்ணீரில் செந்தில் பாலாஜி. அதாவது செந்தில் பாலாஜியின் டாஸ்மார்க் வழக்கில் தற்போது அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆனால் பல்வேறு கட்ட நிபந்தனைகள் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துள்ளது. இதனால் திமுகவின் தலைமையும் செந்தில் பாலாஜியும் ஆடிப்போய் கண்ணீர் விடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதாவது திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து கைதுக்கு பயந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா காலையில் சொல்லப்பட்டுச்சு. டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவரை போலீசார் தீவிரமாக தேடும் நிலையில் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் சேர்ந்துள்ளதா தகவல்கள் பரவி வந்தது. இதனால கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க அவர் இப்படி செய்தாரா என்ற கேள்வியும் இருந்துச்சு. அதாவது திமுகவின் முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜிக்கு அடி மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கு. சமீபத்தில் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டசபை தொகுதியின் தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய புகார்ல செந்தில் பாலாஜி சிக்கினார். செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக் குமார் தூண்டுதலின் பேரில் தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதா சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இதனால பேரம் பேசிய வழக்கில் செந்தில் பாலாஜி, அசோக் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதா சொல்லப்பட்டது. இதனால இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றாங்க. அப்போது நீதிமன்றம் இருவருக்கும் நிபந்தனை விதித்தது. தினமும் 2 முறை சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமாருக்கு உத்தரவிட்டாங்க. இதனையடுத்து இருவரும் தொடர்ந்து போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தாங்க. இந்நிலையில் தான் நேற்று தினம் செந்தில் பாலாஜி கையெழுத்திட செல்லவில்லை. அசோக் குமார் மட்டுமே போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போட்டார். இந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி எங்கே என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு உடல் நலம் சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கார் என்று அசோக் குமார் சொன்னதா தகவல் வெளியாச்சு. இருப்பினும் செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனை, அவர் எந்த மருத்துவமனையில் இருக்கார் என்பது மர்மமா இருக்கு. இதனால தான் தற்போது இன்னொரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அதாவது போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு பயந்து செந்தில் பாலாஜி மருத்துவமனை சென்றாரா என்ற கேள்வியும் வந்திருக்கு. இந்த கேள்வியின் பின்னணியிலும் முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்கு. செந்தில் பாலாஜி முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சராக இருந்தபோது டாஸ்மார்க்கில் முறைகேடு நடந்ததா சொல்லி அவர் மீது கடந்த 28ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்குப்பதிவு செஞ்சாங்க. செந்தில் பாலாஜியின் இல்லம், அவர் தங்கியிருக்கும் ஹோட்டல் அறை உட்பட 41 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அது மட்டுமின்றி தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய வழக்கில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றதால அவரை கைது செய்ய முடியாது. இதனால் டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் அவரை கைது செய்து தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனால தான் செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரினார். ஆனால் நேற்றைய தினம் அவரது மனு தள்ளுபடியானது. இதனால் மீண்டும் கைது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற பீதியில் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்டுச்சு. அவர் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை என சொல்லப்படுது. மேலும் செந்தில் பாலாஜி தற்போது டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை நாடினார். அவரது மனு இன்னைக்கு தீவிரமாக விசாரணை நடைபெற்றது. ஆனாலும் செந்தில் பாலாஜி உடல்நல குறைவு என கூறி மருத்துவமனையில் இருக்கிறது ஒரு தரப்பினருக்கு சந்தேகம் இருந்ததா சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் மனுவான முன்ஜாமீன் மனுவும் இன்று விசாரணைக்கு வந்தது. டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த உத்தரவு செந்தில் பாலாஜிக்கு விஜய் கிட்டிருந்து பாதுகாப்பு கிடைச்சதாகவும் சொல்லப்படுது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் அவசர மேல்முறையீடு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவை தீவிரமாக விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி உடனடியாக கைது செய்ய இடைக்கால தடையும் வச்சிருக்காங்க. ஆனால் பல்வேறு நிபந்தனையோடு தான் இந்த இடைக்கால தடையை அவங்க விதிச்சிருக்கிறாங்க. விசாரணையை முன்னெடுத்து செல்லும் வகையில் சில கடுமையான நிபந்தனைகளையும் நீதிமன்றம் விதிச்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தனது அசல் பாஸ்போர்ட்டை உடனடியாக விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். ஏனென்றால் அவர் எப்போது வேண்டுமானாலும் இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு
பிறகு திரும்பி வராமல் போய்விடலாம் என்பதற்காக தான் அவர் பாஸ்போர்ட்டை அதிரடியாக ஒப்படைக்க வேண்டும் என சொல்லிவிட்டார்கள். வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளையோ அல்லது ஆதாரங்களையோ எந்த விதத்திலும் கலைக்கவோ இல்லை அதை அழிக்கவோ அதை ஆதிக்கம் செலுத்தவோ எப்பவும் முயலவே கூடாது. இல்லையென்றால் உங்களுடைய முன்ஜாமீன் எப்போ வேண்டுமானாலும் கேன்சல் செய்யப்படும் என சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. தாவேகா சட்டமன்ற உறுப்பினருக்கு பண ஆசை காட்டி பேரம் பேச முயன்றதா தொடரப்பட்ட வழக்கிலும் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தின் மூலமாக முன்ஜாமீன் பெற்றார். அதனைத் தொடர்ந்து டாஸ்மார்க் பார் உரிமங்கள், போக்குவரத்து டெண்டர் முறைகேடுகள் மற்றும் 32.81 கோடிக்கு அதிகமான அரசுக்கு நிதி இழப்பு தொடர்பான 145 பக்கம் கொண்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் டிவிஎஸ்சி களமிறங்கியது. இந்த டாஸ்மார்க் வழக்கில் அவரை பிணையத்தில் விட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியம் என சொல்லியிருக்கு. எனினும் உச்சநீதிமன்றம் தற்போது கைதுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறதன் மூலம் மாநில அரசின் அடுத்த கட்ட அதிரடி கைது நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டு போடப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த இரு முக்கிய வழக்குகளையும் முன்வைத்து அரசியல் ரீதியாக அழுத்தங்களை ஏற்படுத்த தாவேகா தலைமை தீவிரமாக திட்டமிட்டு வந்தாங்க. குறிப்பாக டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் உயர் நீதிமன்றத்தின் கடுமையான கருத்துக்களை தொடர்ந்து டிவிஎஸ்சி உடனடி கைது நடவடிக்கையை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் மற்றும் தற்போது டாஸ்மார்க் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் என அடுத்தடுத்த சட்ட போராட்டங்களில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்று வருவது தாவேகாவின் அரசியல் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் மற்றும் சவாலா அமைஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற இந்த உத்தரவின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை தனது பதிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கு. விசாரணை அமைப்பின் பதிலை பொறுத்தே இந்த வழக்கின் இறுதி போக்கினை தீர்மானிக்க முடியும் என்று சொல்லப்படுது. தற்போதைய சூழலில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த இடைக்கால தடை திமுகவின் முதல் குடும்பத்திற்கு பெரும் நிம்மதியை கொடுத்திருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி மாட்டினா அவர் மட்டும் மாட்டினதா அர்த்தம் கிடையாது. அவர்தான் கோபாலபுர இல்லத்தின் இடதுகரம். அவர் மாட்டிக்கொண்டு உண்மையை கூறிவிட்டால் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் என அனைவரும் சிறைக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி இனியும் சும்மா இருக்க மாட்டார். தான் தப்பிக்க வேண்டும் என்றால் யாரை வேண்டுமானாலும் மாட்டிவிடுவார். மேலும் இந்த விசாரணையே அவருக்கு பெரும் சவாலாக இருக்கும். ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் அவர் பல்ட்டி அடிக்கலாம், தொடர்ந்து உண்மைகளை வெளியே கொண்டு வரலாம். ஏனென்றால் அனைத்து ஊழல் வழக்கிலும் செந்தில் பாலாஜி தொடர்புடையவர். திமுகவின் கஜானாகவே செயல்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. இதனால் தான் செந்தில் பாலாஜி தப்பிக்க வேண்டும் என திமுக காய் நகர்த்தி வந்தது. தற்போது அது சாதகமாக முடிந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைத்தது எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஹைப் பண்ணுங்கள்.